ஹாய் ஹலோ சிஸ்டர் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் பொங்கல் திங்ஸ்லாம் வாங்கிட்டீங்களா? இலவச பொருட்கள் அன்றைக்கி தான் போய் வாங்கினேன். ஸோ இதில் பெரிய ப்ராப்ளம் லைனில் நிற்கிறதா. ரேஷன் கடைக்கு போகிறது கூட பிரச்சனை இல்லை, லைனில் நின்று வாங்குறது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்க மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒரு சிலர் சமாளித்து வாங்குறதெல்லாம் பெரிய பிரச்சனை. ஓகே, நம்ம இன்றைக்கி எல்லோரும் எப்போயும் ஃபுல் அமௌண்ட் இன்றைக்கி ஏறல. ஸோ இப்போ ஒரே கேப்சாவில் ஏறல. இன்றைக்கி எப்பயும் போல் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கேப்சா அடித்து தான் ஏறி இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்துருக்காங்க. ஸோ இதனால் நிறையா ஒரு ஸ்ப்ரெட் ஆகி வந்துச்சு. இந்த மாதிரி தினம் கேப்சா பார்க்குறவங்க டெய்லி கேப்சா 15ஆந்தேதி வரைக்கும் வரும்னாங்க. அப்புறம் திருப்பி இல்லை இந்த கேப்சா எதுக்கு 15ஆந்தேதி வரைக்கும் அவ்வளோ நாள் தள்ளி போகிறாங்கன்னா சர்வர் ப்ராப்ளம் இருக்குனாங்க. ஒரு சிலர் சர்வர் ப்ராப்ளம் இல்லை, இதை ஒரு ஐடியில் ஒரு ஆள் தான் பார்க்கணும், அதனால் அதை அப்படி செட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஏதோ ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. அப்புறம் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கவங்க ரெஃபர் பண்ணி ஐடி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக ஆதார் கார்டும் அதில் நேமு இது மட்டும் கொடுங்க, இனிஷியல் மட்டும். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ஓப்பன் பண்ணுறப்ப அது மிஸ்டேக் ஆகிடுச்சு. நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறோமோ நம்ம போய் ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். 1 or 2 டேஸ்னால் மாற்றிடலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா கம்பல்சரி நம்ம ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இனிஷியல் கரெக்டாக ஆதார் கார்டில் நேமு இனிஷியலு அவங்கள்ட்ட இருக்க டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே கரெக்டாக வாங்கி கிளியராக போட்டுக்கோங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணும்போது நான் ஒரு தடவை சொல்கிறேன். அப்புறம் இந்த டீட்டெயிலெலாம் பாருங்கள். இது மைவி3லேருந்து எனக்கு அப்லோட் பண்ணவங்களுக்கு அந்த தடவை டீட்டெயில் தெரியாது. ரெஃபர் பண்ணவங்களுக்கு அண்ணாவுக்கு ரெஃபர் பண்ண அண்ணாவோட கால் பண்ணி அவங்களுக்கான ஒரு சில டீட்டெயிலெலாம் கேட்டு வாங்கினேன். இந்த மாதிரி இந்த இதெல்லாம் கொடுங்கன்னா கொஞ்சம் புரியாதவங்களாம் இதை பார்த்து புரிஞ்சுக்கிறட்டும். இந்த மாதிரி ஏதாவது இந்த போஸ்ட்லாம் இருந்தால் அனுப்பிவிடுங்கண்ணா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த அண்ணாவே எனக்கு அனுப்பிவிட்டாங்க. அதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற ஃபார்ம் தான் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் வர மாதிரி இருக்கும். நேமும் எக்ஸ்ட்ரா பெட் நேமெல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னால் யூஸருக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பிடிச்ச மாதிரி கொடுத்துட்டு அதுவுமே ஷார்ட்டாக கொடுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஐடி ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நேமு இனிஷியல் மட்டும் கொடுத்து அந்தந்த டீட்டெயிலை கரெக்டாக ஆதார் கார்டு பார்த்து செக் பண்ணி ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. இப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னாங்க. சப்போஸ் இதிலே வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.